இன்னைக்கு சட்டுப்புட சமையல்ல சட்டுப்புட்டுன்னு சூப்பரா நம்மளுக்கு ஒரு பக்கோடா ரெசிபி சொல்லி கொடுக்க போறாங்க. அது யாருன்றத பாப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகா. உங்களோட சொந்த ஊரு? போடி தான். போடி தானா? ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? முள்ளங்கி பக்கோடா. முள்ளங்கி பக்கோடா. இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நானே தான். நீங்களே தானா? சாப்பிட முடியுமா? கண்டிப்பா. கன்ஃபார்மாவா? கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. துருவிய முள்ளங்கி, சின்ன வெங்காயம், ஊற வைத்த கடலப்பருப்பு, கொத்தமல்லி தழை, உப்பு, வரமிளகாய், வெள்ளைப்பூடு, சோம்பு, கருவேப்பிலை, ஃபுட் கலர், ஆயில். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அரைக்கிறது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். ஓகே, அதுக்கு முதல்ல என்ன வேணும்? வெள்ளைப்பூடு, மிளகாய் வத்தல், வரமிளகாய், சின்ன வெங்காயம், ஃபர்ஸ்ட் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாமா? இல்லை, தண்ணி தேவையில்லை. இப்போ கடலைப்பருப்பு போடலாம். எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க? இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சது. 1 மணி நேரம். அரைச்சாச்சா? அரைச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை இப்போ பவுலில் மாற்றிடுவோம். அடடடடா, சூப்பரா ஸ்மெல் வருதுங்க பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து மற்றதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? முதல்ல எண்ணெயை காய வச்சுருவோமா? இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு, அது காயட்டும். இது இடையில இதில் வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? இதில் வேற என்ன போடணும்? துருவிய முள்ளங்கி. இதை ஃபுல்லாக போட்டுலாமா? ஃபுல்லாக போட்டுருவோம். உப்பு. உப்பு கொஞ்சமாவா? 1 டீஸ்பூன். இன்னும் கொஞ்சம். ஓகே, போதும். ஃபுட் கலர். ஃபுட் கலர் இன்னும் கொஞ்சமா? இன்னும் கொஞ்சம். போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி போடணும். நறுக்கி போடணும்? ஆமாம். இந்தாங்க. மற்றபடி நீங்கள் எதாவது படிக்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? நான் பிகாம் முடிச்சிருக்கேன். ரொம்ப காமாக இருப்பீங்களா? ஆமாம். பிகாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன் இப்போ. வீட்டில் தான் இருக்கீங்க? ஓகே. மற்ற ஹாபீஸில் என்ன? ஜி தமிழில் சமையல் பார்க்குறது, வீட்டில் புதுசாக சமையல் செஞ்சு பார்க்குறது. உண்மையாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே. புக்ஸ் படிக்கிறது. ஸோ நல்லா சமைப்பீங்க? கும்பகோணம் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? விடாமல் பார்த்துட்டு இருக்கோம். என்ன டிஷ் பார்த்தீங்க? லாஸ்ட் டைம் மாப்பிள்ளை கொழுக்கட்டைன்னு சொல்லி பார்த்தோம். மாப்பிள்ளை கொழுக்கட்டை அதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? இல்லை, இனிமேல் தான் பண்ணணும். இனிமேல் தான்? ஆமாம். ஓகே. டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை, கிடையாது. இல்லை, நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணுற ஸ்டைல் பார்த்தா ஒருவேளை டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். சரி, பிசைஞ்சிடலாம். ஸோ இப்படி பிசைக்கணும் இல்லையா? முள்ளங்கி பதிலாக வேற என்னெல்லாம் போடலாம்? இல்லை, வேற ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணணும்ல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பண்ணிட்டு சொல்றோம். ஓகே. இப்போ என்ன காஞ்சிச்சான்னு பார்க்கணுமா? ஆமா. ஓகே.
ஓரளவு காஞ்ச மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சு போடணுமா? உருண்டை பிடிக்க கூடாது, நம்ம கையில பிச்சு பிச்சு போடணும், அதான் பக்கோடா இது. எண்ணெயில பொரியும் போதே நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்குங்க. சூப்பர், நம்மளோட முள்ளங்கி பக்கோடா தயாராகிட்டு இருக்கு. வேற என்ன டிஷ் நல்லா செய்வீங்க? பிரியாணி, பிரியாணி, தக்காளி பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாமே. வெஜ் நான்வெஜ் எல்லாம் எக்ஸ்பர்ட். ஆமா. ஓகே. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுல்ல? எடுத்துடலாமா? எடுத்துடலாம். முள்ளங்கி பக்கோடா தயார். சோ இப்போ நம்மளோட முள்ளங்கி பக்கோடா தயார் இல்லையா? டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? டேஸ்ட் பண்ணு. ஓகே, இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். முள்ளங்கி பக்கோடா ப்ரிப்பேர் பண்றதுக்கு மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா 1க்கு 2 அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் துருவி வச்சிருக்கிற முள்ளங்கி அதோட சேர்த்து, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து ஒரு கத்திரிக்கோலால சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதோட சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்புல ஒரு சட்டியை வச்சு சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து நீங்க பக்கோடா ஸ்டைல்ல வந்து எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட முள்ளங்கி பக்கோடா தயாருங்க.